வாங்க தம்பி, என்ன சாப்பிடுறியா? சாப்பாடுலாம் எதுவும் வேணாம்ண்ணே, ஏதாவது வேலை இருந்தா போட்டுதாங்க. வேலை இங்க ஒண்ணும் இல்ல தம்பி, போயிட்டாங்க. உங்களை பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்கு. படிச்சவங்களோட ஃபீலிங் உங்களுக்கு புரியும்லண்ணே? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேண்ணே, நிறைய படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கியா? 3ஆம் கிளாஸ்ண்ணே. எல்லா வேலையுமே நல்லா பாப்பனே. எல்லா வேலையும் தெரியுமா? பாப்பனே. என்ன வேலை தெரியும்? சூப்பரா கலவை கலப்பனே. தம்பி நீங்க கிளம்புங்க, வேணா ஒரு 2 ரொட்டியோட சாப்பிட்டு போங்க. நான் உழைச்சு திங்கணும் தானே இருக்கேன், எனக்கு அந்த சாப்பாடுலாம் வேணாம். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போய் தான் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க. அதே மாதிரி தம்பி கொடுக்க வேண்டியதானே. எல்லாரும் பிறக்கும் போதே எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வர்றாங்க, கண்டிப்பா சொல்லி கொடுத்தா கத்துக்கிறவனே தம்பி. என்ன தம்பி இப்படி பேசி விட்ட? அதானே உண்மை. ரைஸும் பரோட்டாவும் கலந்து போடணும். கண்டிப்பானே, விசுவாசமா இருப்பேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு சிக்கன் போடுவோம்ல, ஆமாண்ணே. அந்த சிக்கன் எப்படி வெட்டுறதுன்னு பாப்போம். சரிண்ணே. நீங்க இப்ப ரைஸ் போடுங்க, போங்க. இப்படி இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, சின்ன சின்ன சைஸா கட் பண்ணுங்க. சரி, சரியா? ஓகே. கட் பண்ணிட்டு கூப்பிடுங்க. முடிச்சிட்டேன் முதலாளி. அதுக்குள்ள முடிச்சிட்டா தம்பி? முடிச்சிட்டேன், எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் முதலாளி. பரவாயில்லடா, நல்லா வெட்டி இருக்கேடா. இப்படிதான் இருக்கணும் பீஸ். ரைஸ் போட சொல்லி தரேன். சரி. லெஃப்ட் கையில இதை பிடிக்கணும், ரைட் கையில கரண்டி எடுத்துக்கணும். பரவாயில்லையே தம்பி, முத நாளே இப்படி போட்டியல. ஈஸியா இருக்கு முதலாளி. அவ்வளவுதான் தம்பி. இப்படியாவது எல்லா வேலையும் கத்துக்கிட்டு முதலாளியை இம்ப்ரெஸ் பண்ணிடணும். The next day. சிக்கன் ரைஸா ஒண்ணா போடுறோம் முதலாளி. சொல்லி கொடுத்த அடுத்த நாள் எகுத்த கடையில வேலைக்கு சேர்ந்துட்டானே.